உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தாவீதின் மேல ஆண்டவர் ஏன் கோபமானாரு? அவனுக்கு பிறந்த பிள்ளை ஏன் அடிக்கப்பட்டது? இந்த விஷயத்துல மட்டும் உனக்கு மன்னிப்பு இருந்தாலும் தண்டனை உன்னிடத்துல இருந்து எடுத்து போட மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு. மரணம் வரைக்கும் தான் செய்த எத்தனையோ தவறுக்காக மன்னிப்பு கேட்டு அதுல தண்டனை கிடைக்காமல் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் கண்ணு முன்னே தண்டிக்கிறத பார்த்து தன்னுடைய சொந்த மகளை தன்னுடைய மகன் அசிங்கப்படுத்துறத கண்ணால பார்த்து தனக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் கெடுக்கப்படுறத பார்த்து இவ்வளவு நியாயக்கேடை செய்து நான் இப்படி ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானே அப்படின்னு இந்த மனுஷன் தள்ளப்படுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தான் மனசுல நினைச்ச ஒன்றை அடைவதற்காக தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தையும் தன் மக்களையும் அவன் பயன்படுத்தினது தான் காரணம்.